நாடாளுமன்ற பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தென்காசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். சரி, எஃப்சி பாஸ் பண்ணாலும் சரி, இந்த வண்டிக்கு உண்டான இந்த உதிரி பாகங்கள் வாங்கினாலும் சரி, அதில் எங்களுக்கு நிறைய விலை அதிகமாக இருக்கும்போது எங்களுக்கு நிறைய சுமைகள் இருக்கு. அந்த சுமைகளை குறைச்சா ரொம்ப நல்லதா. நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ வேலை இல்லாமல் தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. அதான் இப்போ டெல்லி அந்த சைட்லாம் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும்னு, அதுக்கு தக்கன பட்ஜெட் தாக்கல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்முடைய கொள்கையே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களும் கல்வியறிவு பெறணுங்கிறதா நம்முடைய கொள்கையே. அதனால அதிகமான நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு ரயில்வேல ஒரு 60 வயசு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தேவையான சௌகரியங்கள் இருக்கணும். அதாவது டிக்கெட்ல ஃபேர்ல கன்செஷன் இருக்கணும். அப்புறம் தட்கல் டிக்கெட்ல கன்செஷன் கொடுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வாங்குறாங்க இல்லையா, அதெல்லாம் குறைக்கலாம். நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தேவையான இது வர வேண்டிய நம்மளுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய கல்விக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் குரல் பகுதியில் தென்காசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.